அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார், அதாவது நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுவார் ராமலிங்க அடிகளாருடைய பழைய புத்தகத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பெண்மை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலர் தமக்கு அன்பே செய்யும் ஞானம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்ற பாடல் வந்து பெண்மை அப்படின்றது யார் எழுதுவார்? ராமலிங்க அடிகள் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அதாவது 2018, 2019, 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்கத்தில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புது புக்கிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளாரை பற்றிய கொஷின் வரல. ஆனால் எல்லா எக்ஸாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி வருது ராமலிங்க அடிகளாரை பற்றி. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே படிக்க போகிறோம். இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்கை வந்து வீடியோ போடுறேன். அடுத்த நெக்ஸ்ட்டு காணொலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புக், இது ரெண்டும் கலந்த மாதிரி ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டாபிக் பார்த்தா ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, ப்ளஸ் முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் ராமலிங்க அடிகளார் ரிலேட்டடான நியூ கொஷின்ஸ், ஓல்டு கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பாடல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாடலின் பொருள் வந்து தாய், மனைவி, தமக்கை, தங்கை, மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை நாமக்கல் கவிஞர் வந்து எடுத்து வைக்கிறார். ஓகேங்களா? அன்பு, ஆர்வம், அடக்கம் முதலிய பெண்மையின் பண்புகளாகும். அன்பும் ஆர்வம் அடக்கம் முதலியவை பெண்களின் பண்புகளாகும். உண்மைத்தன்மையையும் உள்ள உறுதியையும் தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்தானும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் அமைத்து தாய் எனும் அன்பு வடிவில் இவ்வுலகை தாங்குபவள் யார்? பெண் தான் தாங்குறாங்களாமா. ஓகேங்களா? கணவன் மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி. தமக்கையோ தங்கையோ உடன் பிறந்தானுக்கு உறுதுணையாக திகழ்கின்றாள். மகளாய் பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்ணே. அயலரெடுத்து அன்பு காட்டியும் தனக்கே உரிய ஞானம் கெடாது நட்பு கொள்வதும் பெண்மையின் சிறந்த பண்புகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்மையின் பண்புகளை பற்றி முழுசாக சொல்லியிருந்திருப்பார். யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். சொற்பொருள் என்ன அப்படின்னா உறுதி அப்படின்னா உள உறுதி, சகிப்புத்தன்மை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல். உறுதி அப்படின்னா உள உறுதி, சகிப்புத்தன்மை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல், ஸ்வரூபம் அப்படின்னா வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரணி அப்படின்னா உலகம், தாரம் அப்படின்னா மனையாள், சேவை அப்படின்னா தொண்டு, அயலார் உறவு அல்லாதோர். இந்த ஸ்வரூபம் அப்படின்றது சொல்லும் பொருளும் அப்படின்ற பொறுத்துகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க 2018 நடந்த குரூப் 4 எக்ஸாமில். ஓகேங்களா? ஸோ இதில் இலக்கண குறிப்பு அன்பும் ஆர்வமும் அடக்கமும், அதாவது உம்முன்னு முடிஞ்சால் அதுக்கு பெரிய எண்ணுமை. இன்பஸ்வரூபம் அப்படின்னா உருவகம். ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கலாம். ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் வே. ராமலிங்கனார், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர். எங்கே பிறந்தார் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். பெற்றோர் யார் அப்படின்னா வெங்கடராமன், அம்மணி அம்மாள் அப்படின்றவங்க வந்து பெற்றோர்கள். இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகளை பெற்றிருப்பார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? இவரை வந்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக அமைத்தவர் யார்? அதாவது அந்த அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து யார் அப்படின்னா ராஜாஜியோட இதில் ஆட்சியின் போது தான் தமிழக அரசின் முதல் அமைச்சரவை கவிஞராக இருந்திருப்பார். எந்த ஆண்டு அப்படின்னா 1942ஆம் ஆண்டு. ஓகேங்களா? இவருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் 2019 கேட்ட கொஷின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இவர் வந்து தமிழக மக்களால் என்னன்னு சொல்லி அழைக்கிறாரு, காந்திய கவிஞர். காந்திய கொள்கையை பின்பற்றியதுனால இவர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, காந்திய கவிஞர் அப்படின்னு பெருமையோடு அழைக்கிறாங்க. இவருடைய காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிபி 1800
1988 முதல் 1972 வரை இருந்தார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆசிரியர் குறிப்பு. அதாவது ஆசிரியர் குறிப்பு என்னென்ன வருது அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வந்து வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் பிறந்தவர். பெற்றோர் வெங்கடராமன் அம்மணி அம்மாள். கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசு பெற்றிருக்கார். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்குகிறார். யார் அவர் அந்த பதவியில் நியமித்தார் அப்படின்னா, ராஜாஜி. ஆண்டு 1942. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். இவருக்கு நடுவண் அரசு வந்து பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கு. என்ன விருது அப்படின்னா, பத்மபூஷன் விருது வழங்கி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று பெருமையுடன் அழைக்கப்படுறார். 1882 72 வரைக்கும் வாழ்ந்தார். நூற்குறிப்பு பார்ப்போம். நாமக்கல் கவிஞர் பாடல்களும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர், இவர் எழுதின நூல்கள் பாருங்கள். தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் வந்து கவிதைகளை வந்து அமைந்திருக்கு. ஓகேங்களா? இப்பாடல் வந்து அதாவது பெண்மை எனும் பாடல் எந்த தலைப்பின் கீழ் அமைந்துள்ளது அப்படின்னா, சமுதாய மலரின் கீழ் அமைந்துள்ளது. சமுதாய மலர் என்னும் தலைப்பின் கீழே வந்து அமைந்திருக்கு. ஓகேங்களா? நாமக்கலாரின் படைப்புகள் என்னென்ன இருக்குது? இசை நாவல்கள் வந்து 3 இருக்குது. ஓகேங்களா? கட்டுரைகள் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 12 இருக்குது. தன் வரலாறு வந்து 3 இருக்குது. புதினங்கள் வந்து 5 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இலக்கிய திறனாய்வுகள் வந்து 7, கவிதை தொகுப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிறு காப்பியங்கள் வந்து 5 இருக்குது. மொழிபெயர்ப்புகள் வந்து 4 இருக்குது. இதில் எந்த கொஷின் கேட்டதுன்னா, இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து 2018 குரூப் 4 வந்து கேட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம்பிள் இதை வந்து கேட்டாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் வந்து 12, தன் வரலாறு 7, புதினங்கள் வந்து 5, இலக்கியங்கள் திறனாய்வு வந்து 7, கவிதை தொகுப்புகள் வந்து 10, சிறு காப்பியங்கள் வந்து எழுதுனது மொத்தம் பார்த்திங்கன்னா 5, மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து 4 நூல்கள். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த கொஷின் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 வந்து கேட்ட கொஸ்டின். 2018 விஏஓ குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இசை நாவல்கள் மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 3 பார்த்தோம். புதினங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பார்த்தோம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவிதை தொகுப்புகள் வந்து மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 10 பார்த்தோம். மொழிபெயர்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 4 வந்து பார்த்தோம். அதாவது புதினங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனைனா 5 புதினங்கள் வந்து அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2018ஆம் ஆண்டுக்கான கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னா, நடுவண் அரசு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டுக்கான கொஷின். ஓகேங்களா? 2019ஆம் ஆண்டுக்கான கொஷின் வந்து பத்மபூஷன், அதாவது எந்த விருது வாங்கினார் அப்படின்றதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. பத்மபூஷன் விருது. ஓகேங்களா? பத்மபூஷன் விருது அதாவது நடுவண் அரசு தான் தரும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 2022. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பொறுத்துக்குமாரி சரியான இடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவு கவிராயர் அப்படின்றது உடுமலை நாராயண கவி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓமை கவிஞர் யார்? சுரதா இல்லையா? காந்திய கவிஞர் யார்? ராமலிங்கனார். புரட்சி கவிஞர் வந்து யார்? பாரதிதாசன். ஸோ அப்போ இது 2 தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ இது 2 தான் ரைட்டு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ புது புக்கிலேருந்து வந்த கொஷின் அப்படின்னா வே. ராமலிங்க, இந்த காந்திய கவிஞர் அப்படின்றதான் இந்த 3 கொஷினுமே எதில் கவர் ஆகுது அப்படின்னா பழைய புத்தகத்தில் தான் கவர் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், பழைய புத்தகமும் கம்பல்சரி படிங்க. அப்போ தான் வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் புது புக்கும் அதுக்காக விடணுன்ற அவசியம் இல்லை, அதையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்கள், நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.